ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தி நியூ வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். புதுசா நம்ம ஃபீல்டுக்கு வரக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நிறைய டவுட்டுகள் எப்பவுமே இருக்கிறது சகஜம்தான். இப்போ புதுசா வரக்கூடிய நண்பர்களுக்கு வரக்கூடிய டவுட் எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும். என்னன்னா, ஊபர்ல சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டது உண்டு. என்னன்னா, ஊபர்ல சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, நிப்பாட்டியாச்சா, இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னன்னா, இவங்களுக்கு தெரியல. அவங்களோட ஏர்னிங்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கறதோ, வண்டி ஓட்டுறாங்க, ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க, போறாங்க தவிர அவங்களோட ஏர்னிங்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கறதோ, அவங்களோட டிரான்சாக்ஷன் எடுத்து பார்க்கறதோ கிடையாது அப்படின்றது தான் உண்மை. உண்மையில சொல்ல போனாக்கா, ஊபர்ல சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, இல்ல ரீசார்ஜ் நிறைய வாட்டி பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் ரீசார்ஜ் பண்ணாமலே அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளா ஓட்டுறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், எப்படி அவங்க கமிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றது. மற்ற கம்பெனிகளை போல இல்லாம ஊபர்ல அவங்களோட அக்கௌண்ட்ஸ் நம்மளால சரிவர கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்க, எப்படி காசு எடுக்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு அது போடுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம என்னதான் கால்குலேட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அது எப்படின்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த சில நண்பர்கள் கேட்கறது உண்டு இல்லையா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிடிக்கவே இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் நான் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி, கமிஷன் இல்லையா அப்போ ஊபர்ல அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லையா, அவங்களுக்கு என்ன பதில்னா பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது உண்டு. அதாவது ஊபர்ல முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் பிடிப்பாங்க. ஒரு 15% 20%, 30% எல்லாம் சில டைம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி கமிஷன் பைஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரேபிடோல, ஓலால எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் கொண்டு வந்தது பிறகு ஊபரும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாறிட்டாங்க. ஊபர்ல இப்போது இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸுக்கு 152 ருபீஸ் வரும் உங்களுக்கு ரீசார்ஜ்ன்றது. அதாவது 129 ருபீஸும் பிளஸ் ஜிஎஸ்டி போட்டுட்டு 152 ரூபாய் தான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் கணக்கு. அந்த ரீசார்ஜ் பண்ணாச்சுனாக்கா 3 நாளுக்கு உண்டான பேக்கேஜும் இருக்கு. அப்போ இந்த 152 ருபீஸ்ன்றது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புக்கிங் எடுத்த உடனேமே நம்மளோட கணக்குல மைனஸ் ஆயிடும். ஒன்று அது ஆன்லைன் ட்ரிப்பாக இருந்துச்சுனாக்கா அது காசு 0 ஆகிடும், நம்மளுக்கு காசு வராது. நம்ம ரீசார்ஜ் பண்ணுறாம அந்த காசு வாலெட்டில் வருது பாருங்க, ஊபர் வாலெட்டில் வரும். அது அப்படியே 152 ரூபா எடுத்துருவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 152 ரூபா ஃபர்ஸ்ட் புக்கிங்னாக்கா, ஃபர்ஸ்ட் புக்கிங்கே ஆன்லைன் ட்ரிப்புனாக்கா அதுவே அந்த 152 ரூபா நம்ம வாலெட்டுக்கு தானே வருது. அந்த வாலெட்டுக்கு வரக்கூடிய அமௌண்ட் ஊபர் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. அது இல்லாமல் இன்னொரு செகண்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புக்கிங் எடுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 152 ரூபா மைனஸ் ஆகிடும் வாலெட்டில். அதாவது ஒரு 24 ஹவர்ஸுக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் தான் அந்த 152 ரூபா, அது மைனஸ் ஆயிடுது, வாலெட்டில் இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புக்கிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 152 ரூபாய்க்கு புக்கிங் தான் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த கேஷ் நம்ம வாங்குறோம். அப்போ நம்ம கேஷ் எதுவுமே ஊபருக்கு கொடுக்காமலே 152 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. அப்போ 152 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் புக்கிங் வருது, நம்மளுக்கு ஒரு 200 ரூபா புக்கிங் வருதுன்னு அசம் பண்ணுவோம். 200 ரூபா புக்கிங் வரும்போது நம்ம கஸ்டமரை டிராப் பண்ண பிறகு கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ஒரு 170 ருபீஸ் தான் வாங்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். 170 ருபீஸ் தான் வாங்குவோம். மீதி 30 ரூபா நம்மளுக்கு வர வேண்டி இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஊபர் சைட்ல இருந்து கஸ்டமருக்கு அந்த ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா, கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு ஃபேர்ல 170 தான் காமிக்கும், நம்மளுக்கு 200 ரூபா போட்டு தான் வரும். அப்போ கஸ்டமருக்கு அந்த ஆஃபர் கொடுக்கறதுனால அந்த 30 ரூபா ஊபர் நம்மளோட வாலெட்ல கழிக்கும். அப்போ வாலெட்ல ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது என்னன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி 152 ரூபா மைனஸ் இருந்தது இல்லையா, அது 120 ரூபாவா குறையும், 122 ரூபாவாச்சும் குறையும். அப்படி 30 ரூபா கம்மி பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொரு ட்ரிப்லயும் 30 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரிப்லயும் கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்கறது இவங்க ஆட் பண்ணி நம்மளுக்கு அந்த 152 ரூபா கழிச்சிடுவாங்க. இது கஸ்டமருக்கு ஆஃபர், உண்மையிலேயே கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்மளுக்கு வர வேண்டிய ஃபேரு கஸ்டமருக்கு கம்மியாக காமிச்சிட்டு நம்மளுக்கும் கம்மியாக காமிக்கும், கஸ்டமருக்கு அதை விட கம்மியாக காமிச்சிட்டு நம்மளுக்கு வர வேண்டிய ஃபேர் காமிச்சிட்டு அந்த பைசா ஊபர் போடுறாங்க. உண்மையில சொல்ல போனா அவங்களுக்கு நஷ்டம் இல்லாம அவங்க அந்த 152 ரூபா மேனேஜ் பண்ணிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில இருந்து காசே போகலையே அப்படின்னு தான் நமக்கு தோணும், நம்ம ரீசார்ஜே பண்ணலையே அப்படின்னு தான் தோணும். ஆனா ஆக்சுவலா இந்த 152 ரூபா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல இருந்து தான் இந்த காசு போகுதுன்றதுதான் உண்மை. அது நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்த பைசா இருந்து இப்போ நம்மளுக்கு 200 ரூபா வர வேண்டிய இடத்துல 170 ரூபா தானே கொடுக்குறாங்க. அப்படியே 30 ரூபா அவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த 30 ரூபா 5 ட்ரிப் ஆகும்போது 150 ரூபா ஆயிடுது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு ட்ரிப்லேயே நடக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணாமலே நம்மளோட இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போதான் நம்மளுக்கு டவுட் வரும், என்ன கமிஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு தெரியணும்னாக்கா நீங்க உங்களோட ஏர்னிங்ஸோ வாலெட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. நிறைய நண்பர் செக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தான் இந்த டவுட் இதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சில டைம் கஸ்டமர் கிட்ட இருந்து அதிகமா வாங்குவாங்க. இப்போ நம்மளுக்கு 200 ரூபா காமிச்சிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து 250 ரூபா வாங்குவாங்க. அந்த 50 ரூபா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இதுல ஆட் பண்ணி மைனஸ்
மைனஸா காமிக்கும். அதாவது நம்மளுக்கு 150 ரூபா கிளியர் ஆயிடுச்சு, ஜீரோவில் இருக்கு அப்படின்னாக்கா 200 ரூபா நம்மளுக்கு காமிக்குது, 250 ரூபா கஸ்டமர் கிட்ட வாங்குறோம் அப்படின்னாக்கா நம்ம ஊபருக்கு கொடுக்க வேண்டியது 50 ரூபா எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு மைனஸ் 50 ரூபா காமிக்கும். அந்த 50 ரூபாவை திருப்பி உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து ஆஃபர் கொடுத்து அந்த 50 ரூபாவை நம்ம கிட்ட எடுத்துருவாங்க. அப்படி ஊபருக்கு வர வேண்டிய காசு அவங்க எப்படியாவது எடுத்துடுறாங்க, கஸ்டமர் கிட்ட இருந்து எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்மளுக்கு தெரியாம எடுப்பாங்க. 5 ரூபா 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இது நம்ம கிட்ட இருந்து நம்ம பேங்க்ல இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஊபர் சைட்ல இருந்து எடுக்கிறது கண்டிப்பா எடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி கேட்பாங்க 150 ரூபா தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலேயே எடுப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து ரீசார்ஜ் படி பாத்தீங்கன்னா 152 தான் எடுப்பாங்க. கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுத்துட்டு அவங்க வாங்குற காசு நம்ம கிட்ட இருந்து திருப்பி எடுப்பாங்க. கஸ்டமர் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்குற காசு நம்ம கிட்ட இருந்து தான் வருது, நம்ம கிட்ட தான் வருது காசு. அப்போ அது நம்ம திருப்பி ஊபருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காசு போற மாதிரி சில டைம் உங்களுக்கு தோணும். ஆனா அது உண்மை இல்லை. அது கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய காசு. அது நம்ம கிட்ட வந்து ஊபருக்கு போகுது. அது எப்படி போகுதுன்னா அடுத்த நாள் ரீசார்ஜ்லயோ இல்ல இதுலயோ இந்த 150 ரூபா மைனஸ் பண்ணும்போது அவங்க அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கிறது. டவுட் கிளியரா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.